இல்ல எடப்பாடி அவர்கள் கூட எங்க தலைவர் வந்து சேர்ந்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும், 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஆமா பேட்டி கொடுத்தது கேக்கலாம். பாத்தங்க. கரவேட்டி கட்டிட்டு விஜய் அண்ணா கட்சின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. அதை பார்த்த தோல்ல கூட ஏடிங்க இல்ல துண்டை போட்டுட்டு நிறைய யங்ஸ்டரோட கருத்துமே வந்து ஓகே பெட்டர் தான் அவர் கூட சேர்ந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து சில பேருக்கு கருத்துக்கள் மாறலாம் அது. ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து அங்க போனாலுமே வந்து எடப்பாடிக்கு தான் வந்து ஒரு மைலேஜோடைய விஜய் அண்ணாக்கு வந்து மைலேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அண்ணா கூட யார் வந்தாலும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்மே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா கூட கூட்டணி வச்சோன்னா தமிழ்நாடு தாண்டி கேரளாலையும் நம்மளோட அங்கவும் நம்ம வந்து நம்ம கட்சி ஒரு பெரிய இம்பாக்ட். அதுக்குதான் முதல்வர் வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு இல்லையா, ராகுல் காந்தி அவர்கள் என்னோட பிரதர் மாதிரி, அவரை வந்து எதிர்காலத்திலயும் எங்க கூட தான் இருப்பாரு, 2026 எங்க கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருப்பாருன்னு சொல்ல, கை எங்களை விட்டு போயிடாதுன்னு நாங்க நம்புறோம்னு சொன்னாரு. ஒரு பயத்துல வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, இப்படி சொன்னா நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டண்ட் தான். இப்படி வந்து என் தம்பின்னு சொல்லி எப்படி வந்து சீமானவர்